அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. இன்னைக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல டிசம்பர்ல என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 இதோட அஃபிஷியல் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். Poco X4 ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றின சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதுவும் என்னன்னு பார்த்துலாம். Vodafone ப்ரைஸ் ஹைக் மட்டும் பண்ணாமல் வந்து பெனிஃபிட்ஸையும் குறைச்சிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 693 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Truecaller ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்டிங் புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வர மாதிரி தெரியுது. எஸ், Truecaller அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீ வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குது, பெய்ட் வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன்லையும் சில புது அப்டேட்ஸ் இவங்க கொண்டு வராங்க, பெய்ட் வெர்ஷனுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ காலர் ஐடி. இந்த வீடியோ காலர் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணும்போது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி இந்த வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் ஃப்ரீ யூசர்ஸ்க்கு கொண்டு வராங்க. அடுத்ததாக கால் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கால் ரெக்கார்டிங் இருக்கோ இல்லையோ Truecaller வழியாக இனிமேல் கால் ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மூணாவதாக வந்து கஸ்டமைசேஷன். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியது கொஞ்சம் கிளட்டர்டாக இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி புது யூசர் இன்டர்ஃபேஸும் கொண்டு வராங்க. இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷனுக்கு. அகைன் பெய்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து கால் அனௌன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கால் வரும்போது வந்து அது என்ன கால் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கால் அனௌன்ஸ் ஃபீச்சர், அதுக்கப்புறம் கோஸ் கால் ஃபீச்சரும் வரப்போது பெய்ட் யூசர்ஸ்க்கு. ஸோ இந்த புது அப்டேட்ஸ் எல்லாம் Truecaller ஆப்பில் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும். ஃபைனலாக BGMIயில் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. எஸ், இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல் தான். ஆல்ரெடி கிராஃப்ட் அண்ட் BGMI லான்ச் பண்ணும்போதே சில ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் கேம் விளையாடும் போதே இது வர்ச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் பிளட் கலர் வந்து க்ரீன் கலரில் வந்து சில அப்டேட்ஸோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடிஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் 18 வந்து OTP அத்தன்டிகேஷனோட தான் கேம் விளையாடுற மாதிரி ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதோட வந்து நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் பர் டே வந்து 7,000க்கு மேலே எக்ஸீட் ஆகாத மாதிரி ஸ்பெண்டிங் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் 7,000க்கு மேலே ஒரு நாளுக்கு வந்து ஆப் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இது மூலயமா வந்து அன்னெசரியாக ஷாக்கிங்காக நிறைய பேரண்ட்ஸ் வந்து 1 lakh போயிடுச்சு 3 lakh போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பெண்டிங் லிமிட் ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. அதோட வந்து டைம் லிமிட் 3 ஹார்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் பிரேக் எடுக்கிற மாதிரி வந்து டைம் லிமிட்டும் செட் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி BGMIயில் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே இந்தியாவில் 5G டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பாரதி ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து 700 MHz வந்து டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கதா தெரியுது. ஆல்ரெடி 700 MHz அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாரதி ஏர்டெல்லும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டிங் வந்து அவங்க கொச்சினில் பண்ணியிருக்காங்க. ஸோ 700 MHz அப்படின்னு சொல்லும்போது வந்து 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் N28, N28A இல்லை N28B இந்த பேரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் N28 இருந்து நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இனிமேல் அது சப்போர்ட் ஆகும், கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பாரதி ஏர்டெல்லும் 700 MHz வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை 600 MHzம் வந்து டாட் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த 600 MHz அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த 5G பேண்டோ எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இல்லை. ஸோ புதுசாக இந்தியாவில் 600 MHzம் இவங்க கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் எந்த பேண்டில் இது ஃபிட் பண்ணுறாங்க. Vodafone ஐடியா ரீசெண்டாக ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து 25% ப்ரைஸ் ஹைக் பண்ணி அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஷாக் கொடுத்தாங்க. இப்போ வந்து பெனிஃபிட்ஸும் குறைச்ச மாதிரி தெரியுது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாப்புலரான பெனிஃபிட் வந்து டபுள் டேட்டா ஆஃபர். இந்த டபுள் டேட்டா ஆஃபர் சில ப்ரீபெய்ட் பிளான்ஸில் அவைலபிளாக இருந்தது. 2GB இருக்கும்போது நம்ம 4GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து நிறைய பேரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டபுள் டேட்டா ஆஃபரை வந்து இவங்க டிடெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. உங்களுக்கு ப்ரீபெய்ட் பிளான்ஸில் வந்து வெறும் 2GB மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தற்சமயம் இது மகாராஷ்டிரா அண்ட் கோவாவில் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் இல்லை. பட் கூடிய விரைவில் இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் இந்த டபுள் டேட்டா ஆஃபர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒப்போவுடைய பாப்புலரான Reno சீரீஸில் Reno 7 சீரீஸ் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் Oppo Reno 7, 7 Pro, 7AC 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் அண்ட் மீடியாடெக் காம்பினேஷனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. இந்த டிவைசஸ் இந்தியாலையும் லான்ச் ஆகுது. Oppo Reno 7 SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900ல 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 4500 mAh பேட்டரி 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Oppo Reno 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 778ல 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 31,000 பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியன்ட். அதே Oppo Reno 7 Pro 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1250 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா இதுவும் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு 43,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Reno சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்னென்ன டிவைசஸ் இவங்க கொண்டு வராங்க இந்த Reno 7 சீரிஸில். மோட்டோரோலாவுடைய G சீரிஸில் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் G31 நவம்பர் 29 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி வந்து டீசர்ஸ் ரிவ்யூவில் இருக்குது. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி டிவைஸாக MediaTek Helio G85ல இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அகைன் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல்ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிவைஸுடைய குளோபல் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 16,000 இருந்தது. இந்தியாவில் 13,000 to 14,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ மோட்டோரோலாவுடைய G சீரிஸில் ஃபர்ஸ்ட் டிவைஸ் G31 தான் இந்தியாவில் வருது. அடுத்த அப்டேட் போக்கோ ஃபேன்ஸ்க்காக தான். ஸோ ஃபைனலாக இந்தியாவில் Poco X3 Pro உடைய சக்ஸஸர் Poco X4 Pro வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இந்த டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸாக லான்ச் ஆகலாம் தெரியுது. Poco X4, X4 NFC, அதுக்கப்புறம் X4 Pro, X4 Pro GT அப்படிங்கிற பேரில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவில் எப்போ மாதிரி 2 டிவைஸ் X4, X4 Pro தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 860ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸர் அப்படிங்கும்போது இந்த வாட்டி Snapdragon இல்லாமல் MediaTek Dimensity அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த டிவைஸ் வந்து குளோபலாக லான்ச் ஆன Redmi Note 11 Pro Plus இதை வந்து இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி Poco X4 இல்லை X4 Pro எந்த பேரில் வேணாலும் லான்ச் பண்ணலாம். MediaTek Dimensity 920ல வரலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Q1 2022ல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை Poco சீரிஸ்க்காக வெயிட்டிங்னா Q1 2022ல நம்ம எதிர்பார்க்கலாம். MIUI 13 யூசர் இன்டர்ஃபேஸ் உடைய அஃபிஷியல் லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. இது குளோபலில் டிசம்பர் 16 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ டிசம்பர் 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi பிக் லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு. அப்போ வந்து MIUI 13 அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இதோட பீட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 27லேருந்தே ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ நவம்பர் 27 அன்னைக்கு ஷாமியுடைய Mi 11 Lite 5Gக்கு ஒருவேளை என்கிட்ட அந்த டிவைஸ் இருக்குது வந்ததுன்னா கண்டிப்பாக இதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு டெடிக்கேட்டட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை MIUI 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 டிவைசஸ்க்கு ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த 118 டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் லான்ச் ஆனது Android 11 பேஸ்ட் MIUI 13, Android 12 பேஸ்ட் MIUI 13 அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக இவங்க வந்து ரோல் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எந்தெந்த டிவைஸ்க்கு Android 11 பேஸ்ட் MIUI 13 அதுக்கப்புறம் Android 12 பேஸ்ட் அப்படிங்கிறத வந்து இவங்க ரிவீல் பண்ணோன்னா டெக் அப்டேட்டில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். பாரதி ஏர்டெல் எத்தனை மெகா ஹர்ட்ஸில் டெஸ்டிங் பண்ணுறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Snapdragon 480+. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜான்கோ. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.